லோக்கி வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது சோல் ஸ்டேஷன் ட்ரூயிடோட எபிசோடு 19. எபிசோடு 18 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே இன்டர்வியூவில் 5வது ஆளாக வர வேண்டிய ஜாங் எங்கன்னு ஆஃபீஸர் கேட்குறாங்க. அவன் பாதியிலேயே கிளம்பி போயிட்டான்னு தெரியுது. ஏன்னா அவனுக்கு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, என் கில்டில் சேர விருப்பமானு. இதை பார்த்த உடனே ஜாங் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டான். இனி யோசிக்க தேவையில்லை, பார்க் கூடவே சேர்ந்துடலாம்னு அவன் ஒரு முடிவுக்கு வரான். இது எப்படியோ நம்ம ஹீரோ அவனோட உயிரை காப்பாற்றினவன் கொரியாவிலேயே இப்போ அதிகமாக பேசப்படுற ஆளு. அதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த மிலிட்ரி இருக்க இடத்துக்கு மாறுது. ஒரு சோல்ஜர் எல்லாரும் உஷாரா இருங்க, எந்த நேரத்துலையும் அட்டாக் நடக்கலாம்னு வார்ன் பண்ணுறான். இந்த ஏரியா முழுக்க மான்ஸ்டர்ஸாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த ரோடு ரொம்ப டேஞ்சராக இருக்குது, நாம் பழைய ரூட்லேயே போயிருக்கலாம்னு ஒரு சோல்ஜர் பயப்படுறான். வேறு வழி இல்லை, டைமுக்கு போகணும்னு இன்னொருத்தன் சொல்லும்போதே தூரத்தில் ஏதோ வினோதமான உருவத்தை பார்த்துட்டு அது என்னடான்னு பதட்டமாக கேட்குறான். கிட்ட பார்த்தா பல சாம்பிங்க ஒரு மான்ஸ்டர் பணத்தை தின்னுக்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த சாம்பிங்க டேங்கை நோக்கி திரும்புது. அந்த சோல்ஜர் ராக்கெட் லான்ச்சர் வச்சு அவனுங்களை காலி பண்ண சொல்கிறான். ஷூட் பண்ணால் இன்னும் நிறைய சாம்பிங்க வந்துடும்னு ஒரு சோல்ஜர் வார்ன் பண்ணியும் கேப்டன் அதை கேட்காம டைம் இல்லை அட்டாக் பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுறாரு. உடனே 4 ராக்கெட்ஸ் பாஞ்சு அந்த சாம்பி கூட்டத்தை அப்படியே சதறடிக்குது. மிச்சம் இருந்ததை அந்த டேங்க் நசுக்கிட்டு முன்னாடி போய்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க பயந்த மாதிரியே அந்த பயங்கரமான பிளாஸ்ட் சத்தத்தை கேட்டு இன்னும் நிறைய சாம்பிங்க அந்த இடத்த நோக்கி வெறியோட வர ஆரம்பிக்குது. அங்கே தப்பிச்ச சாம்பிங்க ஊழையிட்டு மற்ற கேங்கையும் கூப்பிடுது. சீன் அப்படியே ரணகலமாகுது. வெறி பிடிச்ச மாதிரி அந்த நெக்ரோஃபைல்ஸ் வண்டியை நோக்கி தெறிக்க விட்டு ஓடி வருது. சார்ஜென்ட் செம்ம கடுப்புல வண்டியை நிறுத்தாளிங்கடா, இருக்கிற எல்லாத்தையும் வச்சு ஃபுல் ஃபயர் பண்ணுங்கன்னு மரண மாசம் ஆர்டர் போடுறான். இறங்கி இடி மாதிரி வழியை தெறிக்க விட இன்னொரு பக்கம் ஒரு ஒயிட் வேன் பின்னாடி சாம்பி கேங்கை வெறித்தனமாக துரத்திக்கிட்டு வருது. வண்டியில் பெட்ரோல் முடிய போகுதுன்னு டிரைவர் அலறான். மாங் கொஞ்சம் கூட பதறாம கேம்ப் போகிற வரைக்கும் வண்டியை நிறுத்தாமல் ஓட்டுடான்னு செம்மகெத்த ஆர்டர் போடுறான். வேன் ஒரு ரோடு சைனை தாண்டி வேகமாக போகுது. மான்ஸ்டருங்க துரத்திக்கிட்டே வருது. ஆனால் மாங் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டா மவுண்டைன் கேம்ப் அடைஞ்சிடலாம்னு சொல்கிறான். டிரைவர் மன்னிப்பு கேட்குறான். இந்த வழியில் போகலாம்னு சொன்னது நான் தான், ஆனால் மான்ஸ்டருங்க இங்கே வந்திருக்கும்னு நான் நினைக்கலன்னு சொல்கிறான். வாங்க இந்த வயசான மாங்க பார்த்து பசங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்லன்னு சொல்கிறான். அவர் மகிழ்ச்சியோட தேங்க்ஸ் சொல்கிறாரு. நம்ம நிம்மதியாக சாப்பிட்ணும்னா அந்த மான்ஸ்டருங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும், பசங்க வேற பசியில் இருப்பாங்கன்னு மாங் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி சாமிங்க கேப் இல்லாமல் நெருங்கிருச்சு. ஒரு வழியாக வேன் கேம்பை நெருங்கினதும் கேட் திறந்திருந்ததை பார்த்து மாங் வண்டியை ஸ்லோ பண்ணுடான்னு கத்திக்கிட்டு பதட்டத்தோட கர்ட்டனை விலக்கி உள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்குறான். அதுக்கப்புறம் குழந்தைகளை பார்த்து ஓட முடியுமா, வண்டி நின்று அடுத்த செகண்டு எல்லாரும் ஓடணும்னு சொல்கிறான். குழந்தைங்க பயந்து போயிருக்காங்க. பக்கத்தில் இருந்த பொண்ணுங்களுக்கு வார்த்தையே வரலை. ஆனால் மாங் மனசில் முடிவு பண்ணிட்டான் எல்லாரையும் காப்பாற்றணும்னு. இந்த மான்ஸ்டருங்க கொஞ்சம் தடுமாறினாலும் வேகமாக இருக்கு. வேன் நின்ன உடனே எல்லாரும் குதிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே சாமிங்க துரத்துது. மாங் 2 குழந்தைங்களை தூக்கிட்டு ஓடும்போது பின்னாடி ஒரு அலறல் சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா ஒரு மான்ஸ்டர் அவங்க கிட்ட நெருங்கி வந்துருச்சு. ஒரு செகண்ட் கூட யோசிக்காம மாங் பசங்களை கீழே இறக்கி விட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓடுங்கடான்னு சொல்றான். நேராக அந்த மான்ஸ்டர் முன்னாடி நின்று கையில் இருந்த கம்பை எடுத்து ஒரே போடா போடுறான் பாருங்க. அதோட தாடையே கலண்டு தொங்குது. அப்படியே வெறித்தனமா அந்த சாம்பி கூடத்துக்குள்ள புகுந்து தெறிக்க விடுறான். ஃபர்ஸ்ட் வேவை தாண்டிட்டு அவன் நிற்கிறான். இன்னும் நிறைய சாமிங்க நெருங்கிட்டு வருது. ஏற்கனவே ரொம்ப அதிகமாக இருக்கு. டிராகனுங்க வர்றதுக்கு 6 நிமிஷம் தான் இருக்கு. அப்போ ஏதோ வினோதமாக நடக்கிறத கவனிக்கிறான். மின்மினி பூச்சி மாதிரி லைட்ஸ் அவனை சுற்றி வர ஆரம்பிக்குது. சாமிங்க நடுவில் மாங் ஷாக் ஆகி போய் நிற்கும் போது சடன்லி ஒரு வெளிச்சம் வந்து அந்த இடத்தையே அதிர வைக்குது. புயல் காற்று அங்கே இருந்த மான்ஸ்டர்ஸை எல்லாம் தூக்கி வீசுது. எல்லாரும் மிரண்டு போய் பார்க்குறாங்க. அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் மாங் அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறான். அவன் பின்னாடி நம்ம ஹீரோ மரணமாக என்ட்ரி கொடுக்குறான். நம்ம ஹீரோ ஒரு பில்டிங் மேலே நின்றுட்டு கையை பாக்கெட்டில் வச்சுட்டு கெத்தா பார்க்குறான். இந்த பவர் நல்லா யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறான். தப்பிச்சவங்கள அந்த மொட்டை தலைன்னு அவனோட குரல் கேட்டு திரும்பி பார்த்து உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிடறாங்க. மாங் என் தெய்வமே வந்துட்டீங்களான்னு கத்துறான். ஹீரோ சும்மா அந்த டொர்னாடோ உன்னையும் சேர்த்து தூக்கிறதுக்குள்ள தள்ளி போன்னு சொல்கிறான். ஹீரோ அந்த ஸ்கில்லை மறுபடியும் யூஸ் பண்ணுறான். மான்ஸ்டருங்க இன்னும் வேகமாக சுற்றுது. மின்மினி பூச்சிகளும் இன்னும் எரியுது. பார்க்கறதுக்கே செம்ம அழகா இருக்கு. ஹீரோ எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த மிலிட்ரி இருக்க இடத்துக்கு மாறுது. மிலிட்ரி கான்வாய் மான்ஸ்டர்களை ஸ்லோ பண்ண ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்கு. சர்ஜென்ட் பதட்டமாக ரேடியோவில் மிலிட்ரி சேனலுக்கு கத்துறான். உடனடியாக பேக்கப் அனுப்புங்க, சாம்பிங்க எங்களை வளைச்சிருச்சுன்னு சொல்கிறான். அப்போ சடன்லி கல்லுங்க கான்வாய் மேலே மலை மாதிரி கொட்டுது. ஏகப்பட்ட சாம்பிங்க அந்த டேங்க் மேலே வெறியோடு ஏறுதுங்க.
சார்ஜென்ட் எல்லாரையும் கெட்டியா பிடிச்சுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது வண்டி ஒரு பெரிய கல்லு மேலே ஏறி அப்படியே ஒரு பக்கமா கவுந்துருச்சு. பின்னாடி வந்த சோல்ஜர்ஸ் இதை பார்த்துட்டு பதறாங்க. ஜாம்பிங்க கீழே விழுந்தாலும் விடாம திரும்ப ஏறுதுங்க. இதெல்லாம் தெரியாம கார்ல உட்காந்துட்டு இருக்கிற சாய் தன்னோட கையில இருக்கிற ஸ்குவாடு பளபளக்கிறதையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ரேடியோவில் பஸ்ட் வண்டி கவுந்துருச்சு இன்னும் நியூஸ் வர அவங்க காரும் அப்படியே நிற்கிது. சோல்ஜர்ஸ் என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. ஒரு சோல்ஜர் பதட்டமா கேப்டன் நாம காலின்னு முணுமுணுக்கிறான். ஜாம்பிங்க கார் மேலே ஏறி பவுலிங் பின்ஸ் மாதிரி தட்டி விடப்படுது. சாய் விண்டோ பிளைண்டை தூக்க சுவிட்ச் போடுறா. அந்த பக்கம் ரெட் கலர் கண்ணுங்க அவளை நேராக கண்ணாடி வழியா பார்க்குது. வண்டி மேலே ஜாம்பிங்க ஏறி கூஞ்சிருச்சு. சாய் உடனே கதவை அன்லாக் பண்ண சொல்றா. ஒரு சோல்ஜர் நேற்று ராத்திரி கெட்ட கனவு கண்டப்போ நினைச்சேன் ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு புலம்புறான். டிரைவர் விண்டோ வழியா எட்டி பார்த்துட்டு சரி நான் பின் கதவை திறக்கிறேன்னு சொல்றான். வண்டியோட கதவு ஸ்லோவா திறக்குது. அந்த மான்ஸ்டர்களோட உருமல் சத்தம் கேட்டு எல்லாரும் அரண்டு போறாங்க. சாய் எல்லாரும் பின்னாடி போங்கன்னு கத்தும்போது அந்த சாமிங்களோட அழுகி போன கைங்க கதவை அப்படியே வெறியோட தள்ளிட்டு உள்ள நுழைய பார்க்குது. இதை எப்படி தாண்ட போறோம்னு தெரியாம சோல்ஜர்ஸ் எல்லாம் செம்ம பதட்டத்துல ஷாக்காய் போயிடுறாங்க. சாய் திரும்பவும் லாக் பண்ணுங்க, கார் 7க்கு போங்க, வழியில எது தடுத்தாலும் கொன்னுட்டு போங்கன்னு சொல்றா. அவ கையில ஒரு எல்லோ ஃபயர் பால் கிரியேட் ஆகுது. எல்லாரும் விலகி நில்லுங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்த சாமிங்களை நெருப்பால தும்சம் பண்றா. அவளோட பவரை பார்த்து சோல்ஜருங்க ஷாக் ஆகி போய் வழி திறந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸ்பீடா போங்க, இன்னும் மான்ஸ்டருங்க வருதுன்னு சொல்றா. டிரைவரையும் கூட வர சொல்றா. இந்த வண்டி காலின்னு. அப்போ ஒரு சாம்பி ரூஃப்ல இருந்து குதிச்சு அவளை அட்டாக் பண்ணுது. ஆனா சாய் உடனே அவ ஸ்வாட உருவி அதை 2ஆ வெட்டிடுறா. எல்லா பக்கத்துல இருந்து மான்ஸ்டருங்க நெருங்கிருச்சு. அவ கடுப்புல முணுமுணுத்துக்கிட்டு அவ ஸ்வாட ஒரு ஸ்மூத்தான சர்க்கிள்ல சுழட்டி சாம்பிகளை தூக்கி எறிஞ்சு வழி விடுங்கடான்னு கத்துறா. பஸ்ட் வண்டி கிட்ட சர்ஜென்ட் இன்னும் ஃபயர் பண்ணி சாம்பிங்களை பின்னுக்கு தள்ளுறான். சோல்ஜர்ஸை வண்டியை சுற்றி நிற்க சொல்கிறான். ஒருத்தன் 2வது காரில் இருக்கவங்கள செக் பண்ண போகிறான். உள்ளே பார்த்துட்டு டிரைவரும் முன்னாடி இருந்த பேசஞ்சரும் செத்துட்டாங்க. ஆனால் சாம்பிங்க இன்னும் விட மாட்டுறாங்கன்னு ரிப்போர்ட் பண்ணுறான். சோல்ஜருங்க கதவை திறக்க ட்ரை பண்ணி தோற்று போகிறாங்க. ஒருத்தன் ஃப்ளோட் ஆர்ச்சு கேட்குறான். நாங்கள் குரூப் 7 கதவை திறக்கிறோம், எல்லாரும் தள்ளி நில்லுங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மற்றவங்க தப்பிச்சவங்களை பாதுகாக்க ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே ரொம்ப கம்மி பேர் தான் இருக்காங்க. சாம்பிங்க ஈஸியாக உடைச்சிட்டு உள்ளே பூந்துருது. சோல்ஜர்ஸ் ஒரு பக்கம் சாம்பிங்க கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் திணறாங்க. ஆனால் கேப்டன் மட்டும் செம்ம கூலா இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சா போதும்னு தைரியம் சொல்கிறான். சார்ஜென்ட் ஸ்வாடை எடுத்து நேருக்கு நேர் சண்டைக்கு ரெடி ஆகுன்னு கத்துறான். அப்போ சடன்லி ஒரு ப்ளூ கலர் மின்னல் வெடிச்சு அந்த சாம்பி கூட்டத்தையே அப்படியே பேப்பர் மாதிரி கிழிச்சு சதறடிக்குது. அந்த மின்னல் வேகத்தில் வந்தது நம்ம ஹீரோ தான். இந்த ப்ளூ கலர் அட்டாக்ல மொத்த சாம்பி கூட்டமும் அப்படியே முழுகுது. என்ன நடக்குதுன்னு தெரியாம சோல்ஜர் ஷாக்காகி இருக்கும்போது ஒருத்தன் வானத்தை காட்டுறான். அங்கே 707Aன்னு மார்க் பண்ண ஒரு பெரிய ட்ரோனில் இருந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆளுங்க மாசா கீழே குதிக்கிறாங்க. கேப்டன் நிம்மதியாக சிரிக்கிறான், கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்கன்னு. ஒரு ஸ்பெஷல் யூனிட் சோல்ஜர் ஒரு கார் மேலே லேண்ட் ஆகுறான். இந்த பக்கம் பேக்கப் வந்ததே தெரியாமல் சாய் சாம்பிங்களை வெட்டி சாச்சிக்கிட்டு இருக்கா. அவ திரும்ப வெட்ட போக இன்னொரு சோல்ஜர் பின்னாடியிலிருந்து அவ ஸ்வாட பிடிக்கிறான். அவனோட மூஞ்சை பார்த்துட்டு அவ இது சின்வு சன்னான்னு யோசிக்கிறான். கார் மேல இருந்த சோல்ஜர் இங்கிருந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் முதுகுல இருந்த ஒரு டிவைஸை செட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜின்வு சாய் தலை மேல கை வச்சு அவளை இழுத்து ஷீல்டுன்னு கத்துறான். அதே நேரத்தில் கால் மேல இருந்த இன்னொரு சோல்ஜர் பல ரெட் கலர் ஸ்பியர்ஸை ஃபயர் பண்ணுறான். இது மான்ஸ்டர் கூட்டத்தை நோக்கி போகுது. ஆனால் உடனே வெடிக்கல, ஏதோ தூக்கிட்டு போகிற மாதிரி முன்னாடி போய்கிட்டே இருக்கு. அப்போது அந்த சோல்ஜர் ஃபயர்னு கத்துறான். அந்த ஸ்பியர்ஸ் ஒன்றொன்னா வெடித்து மான்ஸ்டர்ஸை சிதறடிக்குது. கல், மரம், பாடிஸ் எல்லாம் பறக்குது. இந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு நடுவில் சாய் அண்ட் சின்வு 2 பேர் சிக்கி தவிக்கிறாங்க. அந்த இடமே இப்போ வெறும் நெருப்பா ரணகலமாக இருக்கு. மேலே ஹெலிகாப்டர்ஸும் ட்ரோன்களும் வட்டமடிச்சு தப்பிச்ச சோல்ஜர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு தேடிக்கிட்டு இருக்கு. சுச்சுவேஷன் ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்கு. இதோட இந்த சாப்டர் முடியும். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.